நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று நம் நாட்டு தொன்மங்களை பேணுதல். தொன்மம் அல்லது தொன்மை என்ற சொல்லுக்கு பழமை என்று பொருள். புராணங்கள் மட்டுமல்ல, நம்முடைய புராதன சின்னங்களாக பல்வேறு கலை செல்வங்கள், பண்பாட்டு செல்வங்கள் இருக்கின்றன. தோண்ட வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற புதை பொருட்கள் எல்லாம் நம்முடைய நாகரிகத்தின் பழமையையும் பெருமையையும் காட்டுகின்றன. சுவடிகள், சிற்பங்கள், ஐம்பொன்னிலே, மரத்திலே, கல்லிலே என்று பல வகையிலே உருவாக்கப்பட்ட பாண்டங்கள் முதலானவையெல்லாம் நம்முடைய தொன்மை சிறப்பை உலகிற்கு சொல்லுவன. இத்தகைய கலை செல்வங்களை, பண்பாட்டு மரபுகளை பேணுகின்ற ஏட்டுச் சுவடிகளை எல்லாம் தேடித்தான் அயலகங்களிலே இருந்து பலரும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அரிய செல்வங்களை பேணுவது நம்முடைய கடமை. எங்கெங்கிருந்தோ வந்தவர்களுக்கெல்லாம் நாம் வாரி வாரி வழங்கி இருக்கின்ற இந்த அரிய பண்பாட்டு மரபு சின்னங்கள் இங்கே ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பேணுவதன் மூலம் நம்முடைய வரலாற்றை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். வருகின்ற தலைமுறைக்கு நம்முடைய பெருமைகளை கொண்டு சேர்க்க முடியும். அது இன்றியமையாத ஒன்று. கோயில்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அதிலே ஏற்படுகின்ற சிதிலங்கள், சிதைவுகள் இயற்கையாக நடைபெறுகின்றன. அவற்றை தாண்டி நம்மை போன்ற மக்கள் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற சில குறைபாடுகளையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. சிற்பங்களிலே சிதைவு ஏற்பட காரணமாவது, மூலமாக இருக்கின்ற அதை போன்று இன்னொன்று இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மையிலே இருக்கின்ற பொருட்களை சேதப்படுத்துவது முதலான சூழல்களை நாம் தவிர்க்க வேண்டும். அவற்றை பேண வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய கலை செல்வங்களை, பழமைகளை பாதுகாக்க முடியும். அதேபோல் இந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அறிவுக்கு ஒவ்வாத சுவடிகள், கதைகள் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கின்றோம். அது அப்படி அல்ல. எல்லாமே ஒரு குறியீடு. பாண்டவர்கள் 5 ஒரு பெண்ணை எப்படி மணந்தார்கள் என்று கேட்டால், 5 ஒரு உயிருக்குள்ளே இருந்து இயங்குகின்ற தன்மையை நாம் அந்த குறியீட்டின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எண்ணற்ற செய்திகள் நம்முடைய மரபிலே நிறைந்திருக்கின்றன. அவற்றை காப்பது நம்முடைய உயிர்ப்பை உலகிற்கு உணர்த்துவதாக அமையும். வருங்காலத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கின்ற செல்வமாக அமையும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்கு அந்த கருத்துக்களை எல்லாம் சேர்ப்பதன் மூலம், அந்த கலை செல்வங்களை எல்லாம் இன்னும் பாதுகாத்து வைப்பதன் மூலம் நாம் உதவ முடியும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.